விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க. ஒரு வழியா எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடோட சிஎம் ஆயிட்டாரு. இது அவரோட பல வருஷத்து கனவு. எப்போ ஜெயலலிதா அப்பல்லோவில் அட்மிட் ஆனாங்களோ அப்பயே அவருக்கு ஆசை அதிகமாயிருச்சு. பன்னீர்செல்வமா எடப்பாடி பழனிசாமியான்ற ஒரு டிபேட் நடக்கிறதாக அவரே ஸ்கூப் நியூஸை கிளப்பி விட்டார். அதுக்கு பிறகு பன்னீருக்கும் அவருக்கும் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தார். இவருக்கு அந்த ஆசையை தூண்டி விட்டது அன்னைக்கு தலைமைச் செயலாளராக இருந்த ராம்மோகன் ராவ். அதாவது பன்னீர் மாதிரியான ஆட்கள் சிஎம்மா இருக்கிறத விட எடப்பாடி பழனிசாமி மாதிரியான ஆட்கள் சிஎம்மா இருக்கிறது நல்லதுன்னு ராம்மோகன் ராவ் மாதிரியான ஆட்கள் நினைச்சாங்க. அதனுடைய பிளான்ல தான் அந்த ஆசை எடப்பாடி பழனிசாமிக்கு தூண்டப்பட்டது. இதுல என்ன அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னா, ராம்மோகன் ராவ் இப்ப தலைமைச் செயலாளர் நாற்காலியில இல்ல. அவர் ஆசைப்பட்ட மாதிரியான எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டாரு. எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வரதுக்கு என்ன காரணம்? எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வர்றதுக்கு பண லாபி ஒரு பக்கம் வேலை பார்த்துச்சு அப்படின்னா, ஜாதி லாபி இன்னொரு பக்கம் வேலை பார்த்தது. பணத்தை வசூல் பண்றதுலயும் அந்த பணத்தை பங்கு பிரிக்கிறதுலயும் கில்லி அப்படின்னு பேர் எடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. அவரோட ஃப்ரெண்டு தான் சேகர் ரெட்டி. இப்போ ஜெயிலில் கம்பி எண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் ஒரே நாளில் பழைய 6 கோடி ரூபாய் பணத்தை புது நோட்டா மாற்றக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு உள்ள ஆட்கள் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் தான் இருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் எடப்பாடி பழனிசாமியை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. ஏதோ ஜாதி லாபின்னு சொன்னீங்களே, நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை முதலமைச்சராக வரட்டும் அப்படின்னு பெரும்பாலான ஆட்கள், தொழிலதிபர்கள் இதற்கான முயற்சியில் எடுத்தாங்க. இவங்க திமுகவிலேயே சிலர்கிட்ட பேசினாங்க. இன்னைக்கு கவர்னரா இருக்கிற வித்யாசாகர் ராவை மனமாற்றம் செஞ்சதே இதே சமூகத்தை சேர்ந்த வெளி மாநிலத்தில் இருக்கிற விவிஐபி ஒருத்தர். அவரும் அதே சமூகத்தை சேர்ந்த பல தொழிலதிபர்களும் இதுக்குள்ள சம்பந்தப்பட்டிருக்காங்க. செங்கோட்டையன் பேர் தானே அடிபட்டது. செங்கோட்டையனுக்கும் சசிகலா குடும்பத்துக்கும் எப்பவுமே ஆகாது. செங்கோட்டையனோட மந்திரி பதவி பறிக்கப்பட்டதுக்கு காரணமே சசிகலா தான். இது செங்கோட்டையனுக்கு நல்லா தெரியும். ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஆள் வெளியில இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவருக்கு ஒரு அவைத்தலைவர்ன்ற போஸ்டிங்கை கொடுத்து இப்ப உள்ள வச்சுக்கிட்டாங்க. அவைத்தலைவர் போஸ்டிங் கொடுத்த உடனே செங்கோட்டையன் பிறவி பயன் அடைஞ்சிட்டாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு கீழே தான் அமைச்சரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்பதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரோட சமூகத்தை சேர்ந்த தொழில் அதிபர்கள் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி செங்கோட்டையனும் எடப்பாடி பழனிசாமியும் சண்டை போட்டாங்கன்னா இந்த பதவியே நம்ம சமூகத்தை விட்டு வெளியில போயிடும் அப்படின்னு நினைச்சு செங்கோட்டையனை காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. அதனால இவர் அமைதியாயிட்டார். இவங்க எல்லாருமே எடப்பாடிக்கு அடக்கமா இருப்பாங்களா? ஜெயலலிதா சசிகலாவுக்கே அடங்காத ஆட்கள் பல பேர் இருக்காங்க. அவங்க எப்படி எடப்பாடிக்கெல்லாம் அடங்குவாங்க? எல்லாருக்குமே இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இன்னும் பதவி 4 வருஷம் இருக்கு. அதனால அமைதியா இருந்து சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லி அடங்கி இருக்காங்க. நிறைய பேர் மந்திரி பதவியை எதிர்பார்த்தாங்களே. ஓபிஎஸ் போனதுமே தனக்கு மந்திரி பதவி கிடைக்கும்னு தங்க தமிழ்ச்செல்வன் எதிர்பார்த்தாரு. செல்லூர் ராஜுக்கு பதிலாக தான் மந்திரி ஆயிரலாம் அப்படின்னு ராஜன் செல்லப்பா எதிர்பார்த்தாரு. மாஃபா பாண்டியராஜன் போன உடனே ராதாபுரம் இன்பத்துறைக்கு மந்திரி பதவி ஆசை வந்துச்சு. நான் கையை வெட்டிடுவேன் அப்படின்னு கலைராஜன் பேசினதுக்கும், தலையை வெட்டிடுவேன் அப்படின்னு கருணாஸ் பேசினதுக்கும் காரணம் நம்மளுக்கும் மந்திரி பதவி கிடைக்கும் அப்படின்ற ஆசையில தான். இது எதுவுமே நிறைவேற்றப்படலை. அதனால இவங்க எல்லாமே காத்துட்டு இருக்காங்க. எடப்பாடி காலம் எவ்வளவு காலம் ஓடும்? எடப்பாடி காலம் அப்படின்னு நீங்க நீட்டி முழக்கிற அளவுக்கு எடப்பாடி காலம் நீளாது. இன்னொரு பன்னீர்செல்வத்தை வளர்த்து விடுறதுக்கு சசிகலா குடும்பம் தயாரா இல்ல. நெக்ஸ்ட் சிஎம் டிடிவி தினகரன் தான். அவர் டேட் குறிச்ச உடனே எடப்பாடி காலம் முடிஞ்சிரும். இத மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த ஷோல கேட்கிறோம். ஆனா அதுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.